ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், அது எப்போ கருப்பதிதலில் ஈடுபடும் அப்படின்றத பற்றியும், இப்போ ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு கருப்பதிதல் எப்போ நடக்கும் அப்படின்றத அக்யூரேட்டடாக சொல்ல முடியும். ஆனால் இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாது. இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு கருப்பதிதல் எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்றத பற்றியும், இந்த கருப்பதிதல் நடக்காமல் போகிறதுக்கான முக்கியமான 4 ரீசனையுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. நிறைய வீடியோஸ் தனித்தனி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். பொதுவாக நம்மளுக்கு ஓவலேஷன் சமயங்களில் கருமுட்டை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கருமுட்டை நம்ம உடம்புல ஒரு நாள் தான் இருக்கும், அதை தான் நம்ம ஓவலேஷன் நாள் அப்படின்றத சொல்லுவோம். அந்த ஓவலேஷன் நாளில் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறப்ப இருந்த உடனே நம்மளுக்கு கரு ஃபார்ம் ஆகாது. இன்றைக்கி நம்மளுடைய கருமுட்டையும் விந்தனமும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்களும் ஆணுடைய விந்தணுவில் இருக்கக்கூடிய செல்களும் ஒன்றுக்கு ஒன்று இணையக்கூடியதாக இருக்கும். அப்படி இணையக்கூடிய செல்கள் நாளைக்கு பார்க்குறப்ப அது 2 செல்லாகவும் நாளானைக்கு 4 செல்லாகவும் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஏர்லி ஸ்டேஜில் நம்ம குழந்தை அப்படின்றவங்க வெறும் மைனூட் பார்ட்டிக்கலாக தான் இருப்பாங்க, அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு செல்லுன்னு சொல்லக்கூடிய அணு அளவுக்கு தான் இருப்பாங்க. இதனால தான் நம்மளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்லேயுமே கருமுட்டை என்ன சைஸில் இருக்குது, எப்படி வளர்ச்சி அடையுது, அது வளர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன சைஸில் இருக்குன்னு நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக ஓவலேஷன் சமயத்தில் வெடிக்கலையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் கருவாக மாறினதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அந்த கருவும் விந்தணுவும், அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் இணைஞ்சிருச்சா அப்படின்றத பார்க்குற அளவுக்கு இன்றைக்குரிய டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னுமே வளர்ச்சி அடையலை. காரணங்கிறது நம்மளுடைய கரு அப்படிங்கிறது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிக்கலாக இருக்கும். குறிப்பாக இது ஃபெலோபியன் டியூப் அப்படின்றதுல தான் இருக்கும். ஃபெலோபியன் டியூப் அப்படின்றதுல தான் நம்மளுடைய கருமுட்டையும் விந்தனமும் மீட் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு மீட் ஆகிற இடம் ஒரு இடமா இருக்கும். நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 செல்லாக மாதிரி இருக்கும்ல, அது 2 செல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும். அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது எட்ஜில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து கர்ப்பப்பை நடுவுக்கு வரும். இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வர்றப்ப ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். சைக்கோட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்டோசிஸ்டாக இருக்கும், எம்ப்ரியோவாக இருக்கும். இந்த மாதிரி மாறி தான் நம்ம கர்ப்பப்பைக்கு நகர்ந்து வரும். கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய குழந்தை வளர்கிறதுக்கான ஒரு சோர்ஸ். ஒரு விதை போடுறோம் அப்படின்னா மண் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம குழந்தை வளரணும் அப்படின்னா நம்மளுடைய எண்டோமெட்ரியம் ரொம்ப முக்கியம். எண்டோமெட்ரியம் 7.5லேருந்து 12க்குள்ளே இருக்கணும். 7.5 விட கம்மியாக 6 அளவில் இருந்தாலும் நம்ம குழந்தையால் பிடிச்சு வளர முடியாது. அதுவே 12க்கு மேலே ரொம்ப திக்காக இருந்தாலும் குழந்தையால் ஊடுருவி வளர முடியாது. இந்த ப்ராசஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஐவிஎஃப்பில் இந்த நான் ஃபெர்டிலைசேஷன் சொன்னல, எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகி அது 2, 4, 8ன்னு செல் டிவிஷன் நடக்குதுல்ல, அது நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வெளியில் கருமுட்டையை எடுத்து ஆணுடைய விந்தணுவை செலுத்தி அதை வந்து ஒரு சைக்கோட்டாக கரெக்டாக ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி பெண்ணுடைய கர்ப்பப்பையை பதப்படுத்தி எண்டோமெட்ரியம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எண்டோமெட்ரியத்தில் கொண்டாந்து வைப்பாங்க கர்ப்பப்பைக்குள்ளே. இந்த ஒரு வார கால ப்ராசஸை வெளியிலேயே நடத்த வச்சு, அதாவது கிட்டத்தட்ட 5 நாள் ப்ராசஸ் இது. 5 நாள் வெளியிலேயே வளர வச்சு அதை வந்து திரும்ப நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே வைப்பாங்க. நம்மளுடைய கரு உருவாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சது உடனே நாளைக்கே உருவாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அது முழுசாக ஒரு கருவாக உருவாகிறதுக்கு 1 வாரத்திலிருந்து 12 நாட்கள் வரைக்கும் ஆகும். அதாவது 1 வாரத்தில் நம்மளுக்கு சைக்கோட் எம்ப்ரியோவாக வளர்ந்துடும். ஒரு கரு வளர்ந்துருச்சு, ஆனால் இது உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் நம்மளோட எண்டோமெட்ரியம் தான். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு விதை அப்படிங்கிறது தான் கரு. அது நல்லா வளரக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஆனால் அது வளர்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் தேவை, அதுதான் நம்மளுக்கு பூமின்னு சொல்லக்கூடிய மண் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய கரு நம்மளை அந்த ஃபெலோபியன் டியூப்லேருந்து வளர்ந்து வந்துருச்சு. அது வளர்கிறதுக்கு நம்மளுக்கு கர்ப்பப்பை தேவை. ஒரு கரு உருவாகிறதுக்கு 5 நாள் ஆகும். அது பதிஞ்சு வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நாள் ஆகும். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் மாதவிடாய் சைக்கிளோட கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா, ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு 14வது நாள் ஓவலேஷன் நடக்குதுன்னா 15, 16, 17, 18, 19, 20 நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய 2, 4, 8ன்னு கரு பிரிதல் நடக்கும். ஒரு கருவாக உருவாகிடும். அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22 நாட்களில்
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20லேருந்து 24 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் எப்போ வேணால் அது கரு பதிய ஆரம்பிக்கும். அதாவது கர்ப்பப்பைக்கு வந்துட்டு 3 நாள் ஆகும் அது கரு பதியறதுக்கு. அதுக்கு ஏற்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கர்ப்பப்பையில் தேடி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி அது வளர்ந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளருதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுக்கு எப்படி ஒரு விதை வந்து நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா ஒரு வேரில் இருக்கும். அதுவே கொஞ்சம் நாளாக வளர 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 அது நிறைய வேர் விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளரும். அதே மாதிரி தான் நம்ம குழந்தைக்கும் நம்ம கர்ப்பப்பையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊனி பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். அப்படி பிடிச்சி வளர எடுத்துக்கக்கூடிய டைம் தான் 12 நாள் வரைக்கும் நான் சொன்னது. அதாவது பீரியடான 35-40 நாள் வரைக்கும் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 35 நாட்கள் வரைக்கும். 35 நாட்கள்னால் சில பேருக்கு வந்து ஹார்ட் பீட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சைக்கோட்டா நான் சொன்னேன்ல, சைக்கோட்டா வளரப்பே குழந்தையுடைய நர்வ் சிஸ்டம், முதுகு தண்டுவடம், அதுக்கப்புறம் வந்து மூளை வளர்ச்சி இது எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதயமும் உருவாகிறதுக்கு ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் அந்த 35-40 நாட்கள்னா முழுசாக உருவாகி ஹார்ட் பீட்டே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 35 இல்லை 45 நாட்கள்லேயே வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுவே இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஓவுலேஷனே டிலேயாக தான் நடக்கும். ஓவுலேஷனே நம்மளுக்கு எப்போ நடக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு கருப்பதில் ஸ்ட்ராங்காக நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 45 நாள் ஆகும். அதாவது உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கே உங்களுக்கு 35 நாட்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளர்கிறதுக்கு 45 நாள் வரைக்கும் 40-45 நாள் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பீரியட் டேட் ஸ்கிப்பான ஒரு 5 நாளில் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இர்ரெகுலர் பீரியட் உங்களுக்கு வந்து கரு உருவாயிருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம கர்ப்பப்பையில் கரு வந்து பதிகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் அப்படிங்கிறது. ரெகுலர் இர்ரெகுலர் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கரு பதிதல் நடக்காமல் போகிறதுக்கான முக்கியமான 4 காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது கருமுட்டையும் விந்தணுவும் அப்படிங்கிறது தான். அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் 2 இணைஞ்சதுக்கப்புறம் செல்கள் வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று சேரும்னு சொன்னாங்கல்ல. கருமுட்டையில் இருக்கக்கூடிய செல், விந்தணுவில் இருக்கக்கூடிய செல் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு இதுக்கான செல்கள் எல்லாமே உருவாகி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கோட், பிளாஸ்டோசிஸ்ட், எம்ப்ரியோ இந்த மாதிரி விஷயங்களாக மாறும். அப்படி மாறுறப்ப ஏதோ ஒரு செல்லில், கருமுட்டையோடைய செல்லுலையோ இல்லை விந்தணுவோடைய ஒரு செல்லுலையோ ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்தது அப்படின்னா அந்த சமயங்கள்லேயே உங்களுக்கு கரு உருவாகாமல் போயிடும். இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் கருமுட்டையும் விந்தணுவும் மீட் ஆகும். 2-4 செல்லாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் பதியும்னு நான் சொன்னேன்ல. அது பதியக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த 5 நாட்குள்ளேயே வந்துடணும். அப்படி 5 நாளுக்குள்ளே வராமல் 6 நாள் 7 நாள்னு எக்ஸ்டர்ன் பண்ணி எடுத்தது அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுடைய எண்டோமெட்ரியத்தோடைய திக்னஸ் அதிகமாகிடும். அதாவது 12 mm தான் நம்மளுடைய கரு பதிகிறதுக்கான எண்டோமெட்ரியத்தோடைய திக்னஸ் அப்படிங்கிறது. அது 13-14ன்னு போயிடுச்சு அப்படின்னா லேட்டாக வரக்கூடிய நம்மளுடைய எம்ப்ரியோ அப்படிங்கிறது கர்ப்பப்பையில் பதிகிறப்ப அது நல்லா துளையிட முடியாது. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அது திக்காக இருக்கிறப்ப அது துளையிட்டு வளர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் ரொம்ப கம்மியாயிடும். 7.5 mmலேருந்து 18 mm இருக்கணும் எண்டோமெட்ரியத்தோடைய திக்னஸ் அப்படிங்கிறது கரு பதிகிறதுக்கு. இந்த 7.5 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா கருவால் ஸ்ட்ராங்காக பிடிக்கும், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு அங்கே சோர்ஸ் இருக்காது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது தான் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், ஆக்சிஜன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே நஞ்சுக்குடி வழியாக குழந்தையோட கனெக்ட் ஆகி இருக்கும். நம்ம குழந்தைக்கும் நம்மளுக்குமான கனெக்ட் அப்படிங்கிறது எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருந்தது அப்படின்னா அதில் தொலையிட்டு குழந்தைக்கு எப்படி அந்த எல்லா நியூட்ரிஷன்ஸும் போகும். அதோடைய நியூட்ரிஷன் சப்ளை வந்து கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். இதுதான் 3வது காரணம். அதாவது நிறைய பேருக்கு இப்போ கன்ஃபியூஷன் வந்திருக்கும். கரு வந்து கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய டைமிங் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா அதனால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். அது 2வது காரணம். 3வது காரணம் உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் கரெக்டான சைஸில் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். அது 3வது ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருமுட்டையும் விந்தணும் இணைகிறப்ப செல்கள் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதனால போகும். 4வது ரீசன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இல்லைனா ஃபுட் இன்டேக்கு, இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும். 4வது விஷயந்தான் மெஜாரிட்டி நிறைய பேருக்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த 3 விஷயத்துலேருந்து தப்பிச்சு வந்து 4வது விஷயத்தில் நிறைய பேர் மாட்டிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மேற்கொள்ளுங்க. எதையுமே போட்டு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணாலே கார்ட்டிசோல் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவை. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய சப்ளிமெண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு, நம்ம உடம்புல ஹார்மோனுடைய இயக்கம் கம்மியாயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு
உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடும், கரு தங்கவே தங்காது. இதனால தான் நிறைய பேருக்கு வந்து பீரியட் கூட ஒழுங்கான ஃப்ளோவில் வர்றது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பீப்புளுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வருதானாவே அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் மார்க்காக இருக்குது. முடிஞ்ச வர ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓவர் திங்க் பண்ணாமல் இருங்க, போதுமானது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போ ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வரும் அப்படின்றதும் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு 22 நாட்களுக்கு மேலேயும், இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு 35லேருந்து 40 நாட்களுக்கு மேலேயும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கரு பதிதல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நடந்து முடியும் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஹெல்த்தி டிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ப்ரெக்னன்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு எனக்கு ஃபினான்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லைனா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் உங்களுக்காகவே தனிப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தனிப்பட்ட வீடியோவே க்ரியேட் பண்ணி போடுவேன். தயவு செஞ்சு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும், இல்லைன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஓவலேஷன் கிட்டு, ப்ரெக்னன்சி கிட்டு, சிமெண்ட் கிட்டு, இன்னும் சில வீட்டு உபயோகப் பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஒரு கிட்டு 80 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி இருக்கும். மெடிக்கலில் நீங்கள் வாங்குறதை விட ஆன்லைன் ஷாப்பில் வாங்குறப்ப நம்மளுக்கு எக்ஸ்பிரி டேட் எல்லாமே தான் இது பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பில் நம்மளுக்கு அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நிறைய கிட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு சில ப்ராடக்ட் இந்த வீடியோட கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே ஹைப்பன் காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.